ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்துக்க போகிறோன்னா, இந்தியாவினுடைய மிக சிறந்த பிஸ்னஸ்மேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ்மேன் இன் இந்தியா. அவர் பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறதுனால மட்டும் அறியப்படவில்லை, அவர் இன்னொரு விஷயத்துக்காகவும் மிக சிறப்பாக அறியப்பட்டார். எதற்காகனா அவருடைய சிறந்த தயால குணம், சேரிட்டி, ஓகேங்களா, தான தர்மங்கள், கொடை, இந்த மாதிரி இயலாதவர்களுக்கு நிறைய வாரி வழங்குவதில் மிக சிறந்த குணமுடையவர். அதாவது ரெண்டு செக்மெண்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆண்டர்ப்ரன்யூர்ஸ், பிஸ்னஸ்மேன்னா என்ன, மணி மேக்கர்ஸ். அவங்களுக்கு பிஸ்னஸ் தெரியும், பிஸ்னஸை சூப்பராக பண்ணுவாங்க. அந்த ட்ரிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி, கம்பெனி எப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது, திட்டங்கள் எல்லாமே பண்ணி சூப்பராக கம்பெனி மேலே கொண்டு வருவாங்க, பணத்தை நல்லா உண்டாக்குவாங்க. ஆக்சுவலாக தே ஆர் தி பெஸ்ட் மணி மேக்கர்ஸ். ஒரு சில பேர் தான் என்னென்னா, சிறந்த பிஸ்னஸ்மேனாக மட்டும் இல்லாமல் சிறந்த ஃபிலாந்த்ரபிஸ்டாகவும் இருக்காங்க. ஃபிலாந்த்ரபிஸ்ட்னால் நிறைய இயலாதவர்களுக்கு வாரி வழங்குதல், கம்யூனிட்டிக்கு, நம்ம சமுதாயத்திற்கு, மக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்காக அறக்கட்டளை அமைத்து நிறைய பணத்தை, அவங்க சம்பாதிக்கிற பிஸ்னஸ் மூலமாக சம்பாதிக்கிற பணத்தை நிறைய வாரி வழங்குதல். அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அம்பானி, அதானி, இவங்கெல்லாம் வந்து சிறந்த பிஸ்னஸ்மேன். பட் ஃபார் எக்ஸாம்பிள் ரத்தன் டாட்டா, இப்போ நான் சொல்ல போகிற இவர் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் ஃபிலாந்த்ரபிஸ்ட். ஓகேங்களா, அவங்க நாட் ஓன்லி எ பிஸ்னஸ் பீப்புள், தே ஆர் அ பிக் ஃபிலாந்த்ரபிஸ்ட். ஓகே, இந்த அளவுக்கு பொடி போட்டு பேசுனேன், யாரை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுது. அவர் பெயர் ஆசிம் பிரேம்ஜி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐடி கம்பெனிஸில், பல கம்பெனிஸில் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதில் ஒன் ஆஃப் த கம்பெனிஸ், வெல் நோன் ரெப்யூட்டட் கம்பெனிஸ், பாப்புலர் கம்பெனிஸ், விப்ரோ லிமிடெட். கண்டிப்பாக நீங்கள் கேட்காம இருந்திருக்க முடியாது. பல இந்தியன் ஐடி கம்பெனிஸ் இருக்குது, ஓகேங்களா, இன்ஃபோசிஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டாட்டாவினால் ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. அப்புறம் சிடிஎஸ், காக்னிசன்ட் ஐடி கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் இருக்குது ஆக்சுவலாக, ஓகேங்களா. அதில் மிக சிறந்த, இந்தியாவை உலகுக்கு சிறப்பாக காட்டி கொண்டிருக்கின்ற ஐடி கம்பெனிஸில் ஒன்று தான் விப்ரோ லிமிடெட். இந்த ஆசிம் பிரேம்ஜி, இப்போ அவருக்கு வயசு 79ஆவதுங்க. இவர் வந்து டைம் மேகசின், மிக சிறந்த, உலகத்திலேயே மிக சிறந்த மேகசின், பத்திரிகை, அந்த டைம் மேகசினால் 2 தடவை மிக சிறந்த, இந்தியாவில் உள்ள மிக சிறந்த பிஸ்னஸ் பர்சனாக, ஆண்டர்ப்ரன்யூராக ரெக்கக்னைஸ் பண்ணப்படுகிறார். 2004லையும் அப்புறம் 2015 நினைக்கிறேன், 2 வருடங்களில், ஓகேங்களா, 2 தடவை. இன்னொன்று இந்தியாவினுடைய மிக சிறந்த சிவிலியன் அவார்டு, செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட், பத்ம விபூஷன். ஃபஸ்ட்டு பாரத ரத்னா, அதுக்கு அடுத்தது பத்ம விபூஷன் விருது. அந்த விருது அவருக்கு 2005 வழங்கப்படுகிறது. அவருடைய சிறந்த, நாட்டிற்கு பிஸ்னஸ் மூலமாக மிகப்பெரிய ஒரு நல்ல வருவாயை ஈட்டி தருவதோடு மட்டும் இல்லாமல் மிக சிறந்த அறக்கட்டளை, அறப்பணிகளுக்காக மிகப்பெரிய அளவில் தொண்டு செய்து அவர் சம்பாதித்த பணத்தை நிறைய வாரி வழங்கினதில் வந்து அவருடைய அந்த விப்ரோ லிமிடெடினுடைய, அவருக்கு கீழே இருந்த, அவர் கட்டுப்பாட்டில் இருந்த ஆசிம் பிரேம்ஜி ட்ரஸ்ட்டுக்கு மிக முக்கிய பங்கு உண்டுங்க. சரிங்களா. அதனால தான் கொடுத்தா நம்மள்டேருந்து உள்ள பணம் போகாதுங்க. அது நம்ம மனித இயல்பு. கொடுத்தா நம்மள்ட்ட உள்ள பணம் போகும்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து கொடுக்குற பணத்தை கட்டுப்படுத்தும். மனசு நிறைய கொடுத்தா போயிடுமே, சம்பாதிச்ச பணமாச்சே. கொடுக்க திரும்பி வரும். நம்ம கொடுத்ததை விட 100, 1000, லட்சம் மடங்கு திரும்பி வரும். அதுதான் கொடுப்பதில். இயலாதவர்களுக்கு, நம்ம சமுதாயத்தில் முன்னேற்ற பாதைகளுக்கு, பல அறக்கட்டளை பணிகளுக்கு நம்ம கொடுத்து அப்படியே திரும்பி வந்து அப்படியே பல்கி பெருகும். இவர் வந்து ஆசிம் பிரேம்ஜி அறக்கட்டளை பணிகளுக்காக வாரி அந்த வழங்கின, அந்த ஃபிலாந்த்ரபி பணிகளுக்காக அந்த வழங்கினதுனால இந்தியாவிலேயே 2வது மிக உயர்ந்த ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தவர். இப்போ வந்து 2023 24 17வது இடத்துக்கு வந்தார். இப்போ 19வது இடத்துல, 2024 கணக்கெடுப்பின்படி 19வது இடத்துல ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கார். அவர் வந்து அவருடைய நெட் ஒர்த் இப்போ எவ்வளோன்னா $32.2 பில்லியன், $3220 கோடி யூஎஸ். ஓகேங்களா. அவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு தொண்டு இனிஷியேட்டிவை உண்டாக்குனார். பிளட்ஜ் கிவிங் பிளட்ஜ்னா கொடுக்கும் வாக்குறுதி அப்படின்னு சொல்லலாம். கொடுத்து எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் இன்டென்ஷன் இருக்கணும், நிறைய கொடுக்கணும். அந்த கிவிங் பிளட்ஜை உண்டாக்குனார். அதன் மூலமாக அவர் ஆசிம் பிரேம்ஜி ட்ரஸ்ட்டுக்கு $2.2 பில்லியன், $220 கோடி இந்தியாவில்
ஒன்லி எஜுகேஷன், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய எஜுகேஷனுடைய வெல்ஃபேருக்காக, அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக, முன்னேற்றத்துக்காக, கல்வியினுடைய முன்னேற்றத்துக்காக மட்டும் கொடுத்தாருங்க. இந்தியாவிலே இத்தகைய அளவில் மிகப்பெரிய அளவில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு டொனேஷன் வந்து இதுங்க. ஆக்சுவலாக அறக்கட்டளை பணிக்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடை இது. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, டைம்ஸ் மேகசின் எப்படி இந்த அளவு 2 தடவை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரை ரெக்கக்னைஸ் பண்ணி கௌரவிச்சிச்சோ, ஃபோர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு மிக சிறந்த மேகசின் இருக்குது. அது அவரை வந்து யூஎஸ்க்கு, அமெரிக்காவுக்கு வெளியில் மிகப்பெரிய அளவில் உள்ள ஜெனரஸாக, மனம் நிறைந்த அளவில் வாரி வாரி வழங்குகிற கொடை வள்ளல், தமிழில் எக்ஸாக்டாக ஃபிலாந்தரபிஸ்ட்னா கொடை வள்ளல். ஓகேங்களா? கொடையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அத்தகைய அமெரிக்காவுக்கு வெளியில் மிக சிறந்த ஒரு ஜெனரஸ் ஃபிலாந்தரபிஸ்டாக ஆசிம் பிரேம்ஜியை அறிவிச்சிச்சு ஃபோர்ப்ஸ் மிக சிறந்த பத்திரிகை. டைம்ஸ் ஆஃப் ஃபோர்ப்ஸும் சாதாரண பத்திரிகைகள் இல்லை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில், அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர்ஸ் இன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஹீஸ் அன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், டெக்னிக்கலி சவுண்ட், அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் படித்தவருங்க. அவ்வளோ படித்தும் ரொம்ப பொலைட்டாக, ஹம்புளாக, ஏழை எளியவர்களுக்கு உதவி, நிறைய மணி மேக்கிங் பிஸ்னஸும் தெரிஞ்சிருக்காரு. அவர் ஆரம்பத்தில் அவர் தகப்பனார் வழியாக, அந்த வழியாக ஆரம்பித்த அவர் பிஸ்னஸ் வந்து வெஜிடபிள் ஆயில், காய்கறி எண்ணெய் உற்பத்தி, மேனுஃபேக்சரிங், அந்த ஒரு வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வனஸ்பதி, அந்த வெஜிடபிள் ஆயில், ஓகேங்களா, சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி உள்ளது. அதனுடைய பை ப்ராடக்ட்ஸாக வர்ற அந்த ஆயிலினுடைய அந்த பை ப்ராடக்ட்ஸை வச்சு சோப் கம்பெனியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் திடீர்னு அவருடைய தகப்பனார் பேர் முஹம்மது ஹஷீம் பிரேம்ஜி. அவருக்கும் ஒரு பின்னணி உண்டுங்க, சிறந்த பின்னணி. என்னென்னா, பாகிஸ்தான் பிரிவினையில் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானுக்கு போன பிறகு முகமது ஹஷீம் பிரேம்ஜிக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, நீ பாகிஸ்தானுக்கு வா, உன்னை பெரிய ஆளாக்கி ஒரு சிறந்த ஆளான்னு சொல்லிட்டு ஹி டர்ன்ட் டவுன் தட் ஆஃபர். நோ, ஐ வில் நாட் கம், நான் எனது தேசத்திலேயே இருக்கிறேன், இங்கேயே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய ப்ரப்போசலாக வேணான்னு சொல்லிட்டு மறுத்து விட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஓகேங்களா? இப்போ வந்து இவர் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவருடைய தகப்பனார் இறக்குறப்போ அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதுக்காக, டேக் ஓவர் பண்ணுறதுக்காக, அந்த விப்ரோங்கிற பேர் இருக்கிறதுக்கு முந்தி என்ன பேருனா வெஸ்டர்ன் இந்தியன் வெஜிடபிள் ஆயில் லிமிடெட், அந்த மாதிரி ஒரு பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்தியாவில் அந்த கட்டத்தில் ஐபிஎம், உங்களுக்கு பெரிய ஐடி கம்பெனி தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஹார்ட்வேர் ஐடி கம்ப்யூட்டருடைய முன்னோடி கம்பெனி ஐபிஎம். அந்த கம்பெனி இந்தியாவிலேருந்து வெளியேற்றப்பட்டது. அந்த கட்டத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வேக்யூம், ஒரு வெற்றிடம் இருந்தது ஐடிக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளார வந்தார். ஐடியை சென்டினல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட, ஒரு வெஸ்டர்ன் கம்பெனியோட கொலாபரேஷன் வச்சுக்கிட்டு மினி கம்ப்யூட்டர்ஸ் நிறைய தயாரிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எங்கெங்கே எப்படி மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் ட்ரிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி, அந்த நாலேஜ் அவர்கிட்ட, ஹீஸ் அன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அமெரிக்கன் எஜுகேட்டட், கேட்கவே வேணாம், வேறு லெவலில் கம்பெனியை கொண்டு போனார். போக 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 பணம் கோடிக்கணக்கில், பில்லியன் கணக்கில் புரள ஆரம்பித்தது. சம்பாதிக்க அவர் வந்து ஏகப்பட்ட தான தர்மங்களை, நான் சொல்கிற மாதிரி கிவிங் பிளட்ஜ் மூலமாக $220 கோடி வந்து இந்தியாவுடைய கல்வி நலத்திட்ட பணிகளுக்காக, அப்ளிமெண்ட்டுக்காக கொடுத்தாரு. இது வரைக்கும் அவர் கொடுத்துருக்கிற இது டோட்டல் டொனேஷன் பார்த்தாங்க அரவுண்ட் 29 பில்லியன் $29 $2,900, கிட்டத்தட்ட $3,000 கோடி நெருங்குதுங்க. இது வரைக்கும் அவர் ஆரம்பத்துலேருந்து கொடுத்துட்டு வர்றது நினச்சி பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. எப்போ அதிகமாக நம்ம கையில் பணம் வருதோ பணத்தை கொடுக்க மனசு வராதுங்க. அது மனித இயல்பு, அது கெட்ட தன்மைன்னு சொல்ல, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னு நான் சொல்லலை. பணம் சம்பாதிக்கிறப்ப அதை நம்மளே வச்சுக்கணும், நம்மளே அதை ஆளணும், நம்மளே வந்து நம்ம சந்ததிகளே அதை வந்து அனுபவிக்கணும், நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும், நம்மன்னு சொல்லிட்டு நம்ம காவந்து பண்ணிக்கணும், நம்மளுடைய வெல்ஃபேர் தான் ரொம்ப பிரதானமாக இருக்கும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில பேர்களுக்கு தான் வெளியில் வந்து நலத்திட்ட பணிகளுக்கு, சமுதாய வளர்ச்சிகளுக்கு, தன்னையும் தாண்டி இயலாதவர்களுக்கு கொடுப்பாங்க. ஆசிம் பிரேம்ஜி அழகாக ஒரு வார்த்தை சொன்னாருங்க, எப்போவுமே நல்ல சமுதாயத்தில் நல்லா ஃப்ளரிஷிங்காக, நல்ல பணம் சம்பாதிச்சு நல்லா இருக்கிறவங்க, சமுதாயத்தில் முடியாமல், பணம் அந்த அளவுக்கு இல்லாமல் அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிறவங்களுக்கு நிறைய கொடுக்கணும், பணம், சப்போர்ட். ஓகேங்களா? பல விதங்களில் சப்போர்ட் பண்ணி அவங்கள அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த பிரின்சிபலை தனது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாருங்க. மிக சிறந்த மனிதர். எனக்கு பின்னால் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, அதுதான் ஆசிம் பிரேம்ஜி.
இவர் வந்து ஆக்சுவலாக குஜராத் பேஸ்டு, ஆனால் மகாராஷ்டிராவில் தான் அவர் பிறக்கிறார். ஆக்சுவலாக இவருடைய பேஸ் வந்து குஜராத். ஈவன் ரத்தன் டாட்டாவுடைய பேஸுமே வந்து குஜராத், ஈரான்லேருந்து வந்து குஜராத்தில் செட்டில் ஆனாங்க. குஜராத் நிறைய இந்த மாதிரி நல்ல மனிதர்களையும் கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா? ரியலி இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இப்போது விப்ரோனுடைய அந்த ஆதிக்கம் ஐடியில் ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ணி ஐடி சர்வீசஸ் அவுட் சைடு இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு. விப்ரோன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக வெரி ஃபேமஸ், பாப்புலர், குவாலிட்டேட்டிவ், சக்ஸஸ்ஃபுல் டெலிவரபிள்ஸ், வெரி குட் ரெப்யூட்டேஷன், சூப்பராக போயிட்டுருக்கு விப்ரோங்க. இப்போ வந்து அவர் சேர்மன் அண்ட் ஃபவுண்டராக இருந்தார். இப்போ அந்த எக்ஸிக்யூட்டிவ் டீம்லேருந்து வெளியில் வந்துட்டு இன்னும் அந்த கம்பெனியை சூப்பராக அற்புதமாக அவர் ஸ்டியர் பண்ணிகிட்ருக்கார். ஆக்சுவலாக அந்த கம்பெனி மேலும் தழைத்து உங்கட்டும். ஆசிம் பிரேம்ஜியும் இறைவனின் அருளால் 100 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து பல பேருக்கு இன்னும் நல்லது செய்யட்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மளை மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே எனக்கும் உள்ள அந்த இன்ஸ்பிரேஷன், அவர் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு பல பேர் இருக்காங்க. ஆனால் மக்கள் மனத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி சமுதாயத்துக்கு, அடுத்த மனுஷனுக்கு, கீழே உள்ள மனுஷனுக்கு, உன்னை விட அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிற மனுஷனுக்கு நீ நல்லது செய்யடா, நீ மேலே போகிறத ஆண்டவன் பார்த்துக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய மெசேஜை சொல்லி இன்ஸ்பயர் பண்ணுற இந்த மாதிரியான மனிதர்கள் நிறைய பெருகணுங்க. அதுதான் நம்ம எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. மிக்க நன்றி பார்த்தமைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவ் அ தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டில், நல்ல வீடியோவில், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. Thank you guys. Have a fantastic evening ahead. Thank you. Peace.